கேரளாவுல பலா மரத்துக்கும், பலாக்காய், பலாப்பழத்துக்கும் பஞ்சமே கிடையாது. ஆனா வந்து கேரளாவுல பலாக்காய் பிரியாணினா என்னன்னே தெரியல. அதனால நான் வந்து இன்னைக்கு பலாக்காய் பிரியாணி செய்றேன்றதுக்காக பக்கத்து வீட்லேருந்து ஒரு முஸ்லீம் அக்கா வந்து வந்திருந்தாங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலான்னு. ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்ல புளி இருக்குன்னு சொன்னாங்க. இது வந்து சிறுமி புளி அப்படின்னு சொல்றாங்க கேரளாவுல. நமக்கு வந்து நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இது வந்து ஊறுகாய் வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வீட்ல நெறைய இருந்ததால எல்லாமே பறிச்சு குடுத்தாங்க. நான் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு வந்தேன். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல வந்து சப்போட்டா மரம் இருக்கு. அதனால 2, 3 எடுத்துட்டு போடி அப்டின்னாங்க. அதையும் சேர்த்து குடுத்தாங்க. எடுத்துட்டு வந்தேன். அங்கேருந்து எடுத்துட்டு வரதுக்குள்ளயே எங்க வீட்டு மரத்துல வந்து மாங்கா மரத்துல மழை வருது, காத்து லைட்டா அடிச்சதால 2 மாங்கா வந்து கீழ விழுந்துட்டு இருந்தது. அத போய் ஓடி எடுத்துட்டு வந்தேன். அதுக்குள்ள மழை வந்துச்சுன்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம வேலைய பார்ப்போம் அப்டின்னு சொல்லிட்டு வேகமா கழுவிட்டு நல்லா அடிச்சு கடிச்சு சாப்பிட்டேன். இதுல மிளகாத்தூளு, உப்பு மட்டும் தான் போடல. ஆனா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பரா இருந்தது. குரங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சோம். நம்மளுக்கு இவ்வளோ தான் கிடைச்சிருக்கு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.